ஒரு உண்மை சொல்லட்டுமா? ஸ்கூல்ல நல்ல பையன், காலேஜ்ல டிசிப்ளின் ஸ்டூடெண்ட், ஆபீஸ்ல ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாய். ஆனா உங்க சொந்த வாழ்க்கைன்னு வரும்போது நீங்க டெசிஷன் எடுக்க பயப்படுறவனா மாறிட்டீங்க. இதற்கு காரணம் உங்க திறமை இல்ல, உங்க முயற்சி இல்ல. உங்க மைண்ட்ல சொசைட்டி எழுதின ஸ்கிரிப்ட் இருப்பதால் தான். இன்னைக்கு அந்த ஸ்கிரிப்டை கிழிக்கலனா அடுத்த 10 வருஷமும் நீங்க நல்ல நிம்மதியான வாழ்க்கைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எபிசோடு 5ல நாம பிரெயினை ரீசெட் பண்ணினோம். அதுல நாய்ஸ் குறைந்தது, மைண்ட் காம் ஆயிடுச்சு. ஆனா ரீசெட் ஆன பிரெயின்ல சொசைட்டி கொடுத்த ராங் பிலீஃப் இருந்தா நியூ லைஃப் பில்ட் ஆகாது. அதனால் இந்த எபிசோட் மிக முக்கியமானது. இந்த எபிசோட்ல சொசைட்டி சொல்லாத முக்கியமான 3 மைண்ட் செட் சீக்ரெட்டுகளை தான் பார்க்க போறோம். முதல்ல மைண்ட் செட்னா என்ன பார்க்கலாம். மைண்ட் செட்னா நீ உன்னோட பேசிக்கிற குரல், உன் உள்ளிருந்து கேட்கும் குரல். ஒரே சூழ்நிலை, ஒரே பிரச்சனை, ஆனா ஒருத்தன் முன்னேறுறான், இன்னொருத்தன் அங்கேயே நின்னுறான். ஏன்? வாழ்க்கை வேறல்ல, மனசு தான் வேற. காலையில் எழுந்ததும் ஜாப் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ப்ரெஷர் இருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கு. ஆனா மனசு சொல்ற விதம் தான் வேற. இதெல்லாம் எனக்கு மட்டும்தான், என்னால் முடியாது, எனக்கு சான்ஸ் கிடைக்காது. உண்மையில பிரச்சனை வெளியில் இல்லை, பிரச்சனை உங்க மனசு சொல்ற கதையில தான் இருக்கு. இந்த கதைகள் எங்கிருந்து உருவாகுதுன்னா, நம்முடைய சமூகம் சிறு வயதிலிருந்தே நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களிலிருந்தே உருவாகின்றது. அப்படிப்பட்ட நம்முடைய மனம் நம்பிய ஆனா உண்மையல்லாத சில முக்கியமான சீக்ரெட்டுகளையும் அதற்கான பிராக்டிக்கல் சொல்யூஷன்களையும் இப்போது பார்க்கலாம். சீக்ரெட் நம்பர் 1. சொசைட்டி டீச்சஸ் சர்வைவல் நாட் லைஃப். சமூகம் வாழ்க்கையே அல்ல, உயிர் வாழவே கற்பிக்கிறது. சொசைட்டி நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? கேள்வி கேட்காதே, ரிஸ்க் எடுக்காதே, ஜாப் சேஃபா பிடிச்சிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இதெல்லாம் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவாது. ஒன்லி உயிர் பிழைக்க மட்டுமே. உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கை சர்வைவ் பண்றவங்களுக்காக இல்ல, டிசைட் பண்ணுறவங்களுக்காக மட்டுமே கிடைக்கும். இந்த மைண்ட் செட்டை எப்படி உடைப்பதுன்னா, வாரத்துக்கு ஒரு டெசிஷன் சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷனுக்கு எதிராக எடுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்க ஊர்ல ரிலேஷன்ல நடக்கும் முக்கியமான ஃபங்க்ஷன்களை தவிர்த்து மற்ற ஃபங்க்ஷன்களை ஸ்கிப் பண்ணி அந்த நேரத்தில் ஒரு புதிய ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்க. சொசைட்டி சொல்ற ஜாப் சேஃப் என்ற பயத்தை இக்னோர் பண்ணி சைட்ல உங்களுக்கு பிடித்த ஒரு புதிய சிறு தொழிலையோ அல்லது புதிய ஸ்கில்லையோ கற்றுக்கொள்ள ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்க மூளைக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும், நான் சர்வைவல் மோட்ல இல்ல, சாய்ஸ் மோட்ல இருக்கேன்னு. சீக்ரெட் நம்பர் 2. நல்ல பழக்கம் நல்ல வாழ்க்கை இல்லை. அனைத்து நல்ல பழக்கங்களும் நிம்மதியான வாழ்க்கையை தராது. நமக்கு சைல்ட்ஹுட்ல என்ன சொல்லி தந்தாங்க? சைலண்டா இரு, யாரையும் எதிர்க்காதே, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு. ரிசல்ட் என்ன? ஆங்கர் உள்ளே போய் உட்காரும், இன்சைட்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படும், கான்ஃபிடன்ஸ் வெளியில் வராது, எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் ஓகே சொல்லும் பழக்கம் வரும். உண்மை என்னன்னா, தனக்கான பவுண்டரியை செட் பண்ணாதவன் நிம்மதியோடு வாழ முடியாது. இந்த மாதிரியான மைண்ட் செட்டை மாற்றுவதற்கு தினமும் ஒரு கிளியர் நோ சொல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. இதற்கு இந்த சிம்பிள் லைன்களை சொல்லி பழகுங்க. இது எனக்கு கம்ஃபர்ட்டா தெரியல, இப்போ வேண்டாம், இப்போ முடியாது, இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி உங்களுடைய பவுண்டரியை பில்ட் பண்ணா உங்களுக்கு ரெஸ்பெக்டும் செல்ஃப் ஒர்த்தும் ஆட்டோமேட்டிக்கலி உருவாகும். ஃப்ரஸ்ட்ரேஷன் குறையும், நிம்மதியும் கிடைக்கும். சீக்ரெட் நம்பர் 3. யுவர் செல்ஃப் டாக் இஸ் ப்ரோக்ராமிங் யுவர் ஃபியூச்சர். நம்முடைய வளர்ப்பு மற்றும் சமூகம் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை எல்லாம் நம்பி நாம் நம்முடைய உண்மையான ஐடென்டிட்டியை மறந்துடுறோம். உங்களின் உண்மையான ஐடென்டிட்டி எபிசோட் 1லயே கண்டுபிடித்திருப்பீங்க. இன்னும் கண்டுபிடிக்கலனா எபிசோட் 1 வீடியோவை பாருங்க. நாம் நம்முடைய உண்மையான ஐடென்டிட்டியை மறப்பதினால நாம் தினமும் சொல்றது, எனக்கு இது செட் ஆகாது, நான் இப்படித்தான், நான் கொஞ்சம் ஸ்லோ லர்னர். நீங்க சொல்றது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அது உங்க பிரெயினுக்கு நீங்க கொடுக்கும் கமாண்ட். பிரெயின் அதை உண்மைன்னு நம்பி உங்கள் லைஃபையும் அதில் எடுக்கும் அனைத்து டெசிஷன்களிலும் அதையே ஃபாலோ பண்ணும். இதைத்தான் நியூரோ சயின்ஸில் ஐடென்டிட்டி ட்ராப்னு சொல்லுவாங்க.
இந்த ட்ராப்ல இருந்து வெளியே வருவது எப்படின்னா, தினமும் உங்களுக்குள் ஏற்படும் நெகட்டிவ் தாட்ஸ்களை பாசிட்டிவாக சொல்ல பழகிக்கோங்க. எப்படின்னா, நான் இப்படித்தான் என்று சொல்வதை தவிர்த்து நான் பிராக்டிஸ் பண்றேன் என்று சொல்லுங்க. எனக்கு இது செட் ஆகாது என்பதை தவிர்த்து இதை நான் லேர்ன் பண்றேன்னு சொல்லுங்க. நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் என்பதை தவிர்த்து நான் கன்சிஸ்டன்சி லேர்னர்னு சொல்ல பழகுங்க. இப்படி மாற்றி சொல்ல ஆரம்பித்தால் உங்களுடைய பிரெயின் புதிய பாசிட்டிவ் கமாண்டுக்கு ஏற்றபடி உங்களுடைய லைஃபையும் டிசைன் பண்ணும். மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிறது ஒரே நாளில் முடியாது. அது ஒரு பெரிய டெசிஷனும் இல்லை. டெய்லி ஸ்மால் அவேர்னஸ் பண்ணால் போதுமானது. நீங்க நல்ல மனிதராக இருக்கலாம், ஆனா இந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணலனா உங்க கனவு வாழ்க்கை எப்பவுமே தூரத்தில் தான் இருக்கும். மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது சில விஷயங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அப்படி இந்த மைண்ட் செட்டை டிஸ்டர்ப் பண்ற உங்க மைண்ட்ல அடிக்கடி ஓடிக்கொண்டே இருக்கும் நெகட்டிவ் லூப்ஸ், ஓவர் திங்கிங், ரிப்பீட்டட் தாட்ஸ், இதெல்லாம் உங்கள் மைண்ட் செட்டை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்கும். இது கேரக்டர் ப்ராப்ளம் இல்லை, இது பிரெயின் லூப் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் எபிசோட்ல இந்த இன்விசிபிள் மென்டல் லூப்பை தான் சிம்பிள் மற்றும் சயின்டிஃபிக் அடிப்படையிலான டூல்ஸை வச்சு பிரேக் பண்ண போறோம். அதனால் நெக்ஸ்ட் எபிசோட் நெகட்டிவ் லூப்ஸை முடிவுக்கு கொண்டு வரும் பிரெயின் டூல்ஸ். இதை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.